20 இயர்ஸாக நான் யூஏயில் இருக்கேங்க. இது வரைக்கும் ஒரு கார்கோவோ கொரியரோ யூஏஇ டு சென்னைன்னு நான் போட்டதே கிடையாது. இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அச்சுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அவன் போகும்போது வாங்கிட்டு போயிடுவான். இல்லைனாலுமே நான் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறதுனால அப்பப்போ எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ என்னாலையும் ஊருக்கு போக முடியாத சுச்சுவேஷன். அதனால் அஸ்வினுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தீந்துருச்சுமா, எனக்கு ஸ்நாக்ஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை, மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லைன்னு நிறைய புலம்பி தள்ளிட்டான். சரி ஓகேடா, நான் வர முடியலனாலும் பரவாயில்ல, உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு, நான் இந்த முறை உனக்கு கொரியரே போட்டுடுறேன், அது எவ்வளோ செலவானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். 1 கிலோ 2 கிலோக்கு லிஸ்ட் அனுப்புவான்னு பார்த்தா 15 கிலோக்கு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. லிஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா கடை எதுவும் வைக்க போறியாடா அப்படின்னு கூட கேட்டேன். இல்லைம்மா, இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு என்னுடைய ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய டே ஸ்காலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ அந்த ஒரு ஷேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு தெரிஞ்சு யூஏயில் இருக்கிற எல்லா கொரியரையும் விசாரிச்சிட்டேன். எல்லா பக்கமும் ஒரே பதில் தான், மேக்ஸிமம் 15 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினிமம் 10 டேஸ், மேக்ஸிமம் 15 டேஸ் ஆகும். இங்கேருந்து டெல்லி போகும், டெல்லியிலேருந்து பை ரோடு தான் போகும் அப்படின்ட்டாங்க. ஸோ எங்கே விசாரிச்சும் ஒரே பதில் தான். சரி ஓகே, எப்போ போய் ரீச் ஆகுதோ ரீச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினுக்கு பார்சல் அனுப்பிச்சாச்சு.